السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் ஆரம்பத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுபடுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வினுடைய ஆலயத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக இந்த நபிமொழியை நினைவுபடுத்தி என்னுடைய உரையினை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இணை வைத்தலை விட்டும், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்துச் செல்கின்ற அனைத்து பாவமான காரண காரியங்களை விட்டும் உங்களையும் என்னையும், உங்களது குடும்பத்தாரையும் எனது குடும்பத்தாரையும் நம் அனைவர்களையும் அல்லாஹ் காப்பாற்றுவதோடு, அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களை நம்முடைய வாழ்வில் நாம் முழுமையாக பின்பற்றி மரணிக்கின்ற பொழுது முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் சொர்க்கத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தாய்மார்களே, சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் மிக சிறப்புடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த ரமலான் மாதத்தினுடைய தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் திருக்குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட மாதமாக உள்ள காரணத்தினால் குர்ஆன் ஓர் அறிமுகம் என்ற ஒரு தலைப்பின் கீழ் தொடர்ந்து ஒரு சில விவரங்களை இந்த நிகழ்ச்சியின் மூலம் அறிந்து கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நேற்றைய தினம் உலக மக்களுக்கெல்லாம் நேர்வழி காட்டியாக அல்லாஹுவின் புறத்திலிருந்து அருளப்பட்ட இந்த திருக்குர்ஆன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக வஹியின் அடிப்படையில் எப்படி இறக்கி அருளப்பட்டது,
வஹி வருகின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கும்? வஹியை குறித்து அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் என்ன கூறுகிறான் என்பதையெல்லாம் நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர் வரிசையில் திருக்குர்ஆன் என்பது ஒளி வடிவத்தில், ஓதுகின்ற வடிவத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டது. ஓதுதலின் அடிப்படையில் இறக்கப்பட்ட இந்த திருக்குர்ஆன் உலகம் அழிகின்ற வரை பாதுகாக்கப்பட வேண்டுமே, அதற்காக வேண்டி அல்லாஹ்வினுடைய ஏற்பாடுகள் என்ன, அதைத்தான் இன்றைய தினம் நாம் பார்க்க போகிறோம். குர்ஆன் தொகுக்கப்பட்ட வரலாறு. நேற்றைய தினம் திருக்குர்ஆன் வஹியின் அடிப்படையில் எப்படி இறக்கப்பட்டது என்பதை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். இறக்கப்பட்ட அந்த திருக்குர்ஆன் அல்லாஹ்வினுடைய தூதருடைய தலைமையில் உத்தம சஹாபாக்களுடைய ஒத்துழைப்பின் பேரில் அல்லாஹ்வினுடைய கட்டளைப்படி இந்த திருக்குர்ஆன் எப்படியெல்லாம் தொகுக்கப்பட்டது என்பதை இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, திருக்குர்ஆன் எந்த மாதம் இறக்கப்பட்டது? 2வது அத்தியாயம் 185வது வசனம். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பய்யினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். மனிதர்களுக்காக நன்மையும் தீமையும் பிரித்தறிந்து உணர்ந்து நடக்கக்கூடிய திருக்குர்ஆன் ரமலானுடைய மாதத்தில் இறக்கி அருளப்பட்டது என்று அல்லாஹ் சொல்கிறான். முஹர்ரம் முதல் துல்ஹஜ் மாதத்தில் முடிவடைகின்ற 12 மாதத்தில் திருக்குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட மாதம் ரமலானுடைய மாதம். ரமலானுடைய மாதத்தில் இந்த திருக்குர்ஆன் பகலில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்டதா அல்லது இரவில் இறக்கப்பட்டதா என்றால் 40வது அத்தியாயம் 44வது அத்தியாயம் 3வது வசனம் திருக்குர்ஆன் இரவில் இறக்கி அருளப்பட்டதாக அல்லாஹ் கூறுகிறான். 44வது அத்தியாயத்தின் 3வது வசனம், இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கத்தின் இன்னா குன்னா முன்திரின். சங்கை மிக்க பாக்கியம் உடைய ஓர் இரவில் இந்த திருக்குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது அல்லாஹ் சொல்கிறான். இறக்கப்பட்ட மாதம் ரமலானுடைய மாதம், இறக்கப்பட்ட நேரம் இரவுடைய நேரம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்படி திருக்குர்ஆன் ரமலானுடைய மாதத்தில் இறக்கப்பட்டது என்று நாம் எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். எப்படி இறக்கப்பட்டது என்றால், இமாம் பைஹகி, இமாம் அபூ தாவூத், இமாம் ஹாக்கிம் போன்ற ஹதீஸ் கிதாபுகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களாம், ரமலானுடைய மாதத்தில் திருக்குர்ஆன் இறக்கப்பட்டது என்றால் லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்று அல்லாஹ்வினுடைய அந்த பட்டியலிலிருந்து ரமலானுடைய மாதத்தில் திருக்குர்ஆன் எடுக்கப்பட்டு முதல் வானத்தில் உள்ள பைத்துல் இஸ்ஸா என்று சொல்லப்படுகிற இடத்திற்கு இறக்கப்பட்டதுதான் ரமலானுடைய மாதத்தில். இப்படி பைத்துல் இஸ்ஸா என்று சொல்லப்படுகிற இடத்தில் ரமலானுடைய மாதத்தில் ஓர் இரவில் முழு குர்ஆனும் இறக்கப்பட்டு விட்டது. அதற்கு பிறகு 8300 அதிகமான நாட்கள், 23 வருடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்ன? சிறுக சிறுக இந்த திருக்குர்ஆனை அல்லாஹ் அருளுகிறான். அல்லாஹுவை பொறுத்தவரையில் அவன் நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு ரப், இறைவன். அவன் எங்காவது ஒரு இடத்தில் ஒரு புத்தகத்தை உடனடியாக இறக்கி
ஒரு தூதருடைய கையிலே கொடுத்து இதன்படி நீங்கள் நடந்துதான் ஆக வேண்டும் என்றால் யாரும் மறுக்க முடியாது, நடந்துதான் ஆக வேண்டும். ஆனால் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அப்படியா இருந்தது என்றால் இல்லை. திருக்குர்ஆனுடைய மொத்த வசனம் பல ஹதீஸ் கிதாபுகளில் பல்வேறு எண்ணிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு எண்ணிக்கை 6666 46. இறக்கப்பட்ட கால அளவு 8320 குறைந்தபட்சம். ஒரு நாளைக்கு ஒரு வசனம் என்றிருந்தாலும் கூட 8320 நாட்கள் இறக்கப்பட்ட வசனத்தை சஹாபாக்கள் சாதாரணமாக மனனமிட்டுக் கொள்வார்கள் என்கிற ஒரு ஏற்பாடு. காரணம்,